குறிப்பா இப்ப நம்முடைய பிரதமர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அயன் டோம் தொழில்நுட்பத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதை விட மேம்பட்ட, இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அச்சம் இருக்குல்ல, எதிரி நாடு அணு ஆயுத ஏவுகணையை ஏவினால் என்ன செய்வதுன்னு. அதுக்கும் நம்ம கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. சரி, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தானே போர் நடக்குது. இந்தியாவோட பாதுகாப்பை பத்தி ஏன் நம்ம கவலைப்படணும்? எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதும் ஈரான் பதிலடி கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை மூன்றாம் உலக போர் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் நிறைய பேர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவோட பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுது. குறிப்பா இப்ப நம்முடைய பிரதமர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அயன் டோம் தொழில்நுட்பத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதை விட மேம்பட்ட தொழில்நுட்பம் இந்தியா கிட்ட இருக்கு. அது என்னன்னா சுதர்ஷன் சக்ரா. விஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை குறிக்கும் வகையில அந்த பெயரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் இப்ப பரபரப்பா வருது. அதுல விஷயம் என்னன்னா, அந்த சுதர்சன சக்கரா அப்படின்றது பேர் நம்முடைய பெயரா இருந்தாலும் தயாரிப்பு ரஷ்ய தயாரிப்பு. இதை பார்த்து நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாம் ஒரு அச்சத்தில் தான் நம்ம கிட்ட சண்டைக்கு வரதில்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? இந்தியாவின் பாதுகாப்பு இப்ப எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின S-400 ட்ரையம்ஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுக்கு தான் மகாவிஷ்ணுவோட கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. அது எப்படி எதிரிகளை தேடி தேடி அழிக்குமோ அதே போலதான் இதுவும் செயல்படும். நம்ம சுதர்சன் சக்கராவோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவிலேயே எதிரி நாட்டு ஏவுகணைகள், போர் விமானங்கள், ட்ரோன்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அழிச்சிடும். ஒரே நேரத்துல பல இலக்குகளை அழிக்க முடியும். 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை கண்காணிச்சு ரொம்ப துல்லியமா அதை தாக்கி அழிச்சிடும். பாகிஸ்தான் அல்லது சீன எல்லைகள்ல இருந்து ஏவப்படுற எந்த ஒரு ஏவுகணையா இருந்தாலும் இந்திய மண்ணை அது தொடர்றதுக்கு முன்னாடியே சுதர்சன சக்ரா வானத்திலேயே அதை வெடிக்க வச்சிடும். இந்த அளவுக்கு வலிமையான சுதர்சன் சக்ரா நம்ம கிட்ட இருக்கும்போது எதுக்காக இஸ்ரேல் கிட்ட இருந்து அயன் டோமை வாங்கிட்டு வந்தாரு பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அயன் டோம் பாத்தீங்கன்னா சிறிய ரக ஏவுகணைகள், ட்ரோன்கள் இதையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதுவும் ஒரே நேரத்துல பல இலக்குகளை குறிவைத்து அழிக்க முடியும். ஆனா பாலிஸ்டிக் ஏவுகணை மாதிரி பெரிய ஏவுகணைகள்லாம் வந்துச்சுன்னா, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் வந்ததுன்னா அயன் டோம் முன்னாடி அதெல்லாம் தாக்கு பிடிக்காது. அந்த ஏவுகணை அதனாலதான் இன்றைக்கு இஸ்ரேலை தாக்கி அயன் டோம் ஒண்ணுமே இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடைஞ்ச சிஸ்டத்தை தான் நம்ம வாங்கி இருக்கோம். ஆனா அதுவும் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம தற்காப்புக்காக ரஷ்ய தொழில்நுட்பத்தை நம்பி இருந்தாலும் ஏவுகணைகளை தயாரிக்கிறதுலயும் அதை ஏவறதுலயும் நம்ம கில்லாடிகளா தான் இருக்கோம். நம்ம கிட்ட இருக்க தொழில்நுட்பம் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். பிரம்மோஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்தோட வேகமான சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இது ஒலியை விட 3 மடங்கு வேகத்துல போகும். இதை தடுக்கிறது எந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய சவால் தான். அடுத்ததா அக்னி சீரிஸ், குறிப்பா அக்னி 5. இது வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை. 5000 இருந்து 7000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதாவது ஆசியா முழுவதையும், ஐரோப்பாவோட சில பகுதிகளையும் இந்தியாவால இருந்த இடத்துல இருந்தே தாக்க முடியும். குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய பிருத்திவி ஏவுகணையும் நம்ம கிட்ட இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அச்சம் இருக்குல்ல, எதிரி நாடு அணு ஆயுத ஏவுகணையை ஏவினால் என்ன செய்வதுன்னு. அதுக்கும் நம்ம கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. நம்ம பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து 2 அடுக்குகளை கொண்டது. ஒன்னு வந்து பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வளிமண்டலத்திற்கு வெளியே எக்ஸோ அட்மாஸ்பியர்ல வச்சு ஏவுகணைகளை அழிச்சிரும். அடுத்தது அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ். இது வளிமண்டலத்துக்கு உள்ள வந்த பிறகும் எண்டோ அட்மாஸ்பியர்ல வச்சு ஏவுகணைகளை அழிச்சிரும். இஸ்ரேலுக்கு அயன் டோம் தான் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு அதை விட ரொம்ப வலிமையான பாதுகாப்பு கவசமா இந்த திட்டங்களை எல்லாம் அரசாங்கம் வச்சிருக்காங்க. சரி, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தானே போர் நடக்குது. இந்தியாவோட பாதுகாப்பை பத்தி ஏன் நம்ம கவலைப்படணும்? எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இந்த சூழ்நிலையில தான் நம்ம உஷாரா இருக்கணும். ஒரு பொருளாதார மந்த நிலை இருக்கும்போது அண்டை நாடுகள் அதை பயன்படுத்தி நம்ம கூட சண்டைக்கு வரலாம். இல்லை என்றால் ஒரு போராக, தொடர் போராக இது வெடிக்குமானால் இந்தியா வந்து தயாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த வகையில நம்முடைய பாதுகாப்பு ரொம்பவே பலமா இருக்கு. இந்தியா எப்பவுமே அமைதியை விரும்புற நாடுதான். ஆனா இந்த சூழ்நிலையில இந்தியா எப்படி இருக்கணும், இந்தியாவோட பாதுகாப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.